அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் அபிராமி பட்டர் அருளிய ஒரு அற்புதமான மந்திரம், பாராயணம் செய்வதற்கு ஏற்ற மந்திரம், எளிய மந்திரம், அதே நேரத்தில் பல அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடிய மந்திரம், நல்ல பலன்களை தரக்கூடிய மந்திரம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். நிறைய இருக்கு. அதுல ஒரு மந்திரத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க காத்திருக்கிறோம். அபிராமி பட்டர் யார்? தேவி உபாசகர். அம்பிகையினுடைய அருளுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தவர். அவர் செய்த தவத்தின் பயனாக அம்பிகையினுடைய பூரண அருளை பெற்றவர். தொண்டர்த்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று அவை பாடியதைப் போல அந்த வாக்கை மெய்ப்பிக்கும் விதமாக தன்னுடைய பக்தனினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அமாவாசை இரவை பௌர்ணமியாக்கி காட்டினாள் அம்பாள். யாரெல்லாம் இவரை பித்தன் என்று ஏளனம் செய்தார்களோ அவர்கள் வாயாலேயே இவர் பெரிய சித்தர், தேவி பக்தர் என்று சொல்லும்படியாக செய்தவள். அதுதான் அம்பிகையினுடைய கருணை. அந்த அம்பிகையினுடைய கருணையை பெற்ற அபிராமி பட்டர் தான் பாடுகிறார், ஒரு தேவைக்காக மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை, அன்பை அம்பிகை மீது வைத்து பாருங்கள். ஒரு முறை வைத்து பாருங்கள், அவளை பற்றி கொள்ளுங்கள். நீயே கதி என்று அவளுடைய திருவடியை பற்றி கொண்டால் எதற்காகவும் யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் போய் நிற்கக்கூடிய நிலை நமக்கு ஒரு நாளும் வரவே வராது அப்படின்னு ஆணித்தரமா சொல்றார். அம்பிகையை கதி என்று பிடித்து கொண்டால் என்ன இல்லையா? இல்லை என்று சொல்லி இருப்பவர் இல்லந்தோறும் இறக்கக்கூடிய நிலை இல்லை, இறப்பது இகழ்ச்சி இல்லையா? அந்த நிலை ஒரு நாளும் அம்பாளினுடைய அடியவருக்கு இல்லையாம். நிறைய பேர் நினைப்போம் பாருங்க, அம்பாள்கிட்ட கேட்போம், என்னம்மா உலகத்துக்கெல்லாம் படியளப்பவள் நீ, அன்னை நீ தான், அழுத பிள்ளைக்கு ஓடி வந்து பால் தந்தாய், ஆனால் நான் உன் பிள்ளை இல்லையா? உன்னுடைய பக்தன் இல்லையா? எத்தனை முறை உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க, நான் சொல்வது உன்னுடைய செவிகளில் விழவில்லையா? நீ ஏன் எனக்கு பதிலே தரமாற்ற? என்னுடைய தேவைக்காக நான் போய் அடுத்தவர் படி ஏறலாமா? அவங்கள்ட்ட போய் கையேந்தலாமா? இது உனக்கு தகுமா? அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். அம்பாள்கிட்ட பலமுறை கேட்டிருப்போம். அம்பாள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். தக்க நேரத்திலே, சரியான சமயத்திலே நிச்சயம் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவள் பன்மடங்காக தருவாள், பல மடங்காக தருவாள். அவ கொடுக்க ஆரம்பிச்சிட்டா தடுப்பதற்கு யாருமே இல்லை. அதத்தான் சொல்றாரு, அவளை பற்றி கொண்டால் ஒரு குறையுமே இல்லைங்கிறார். ஒரு குறையுமே கிடையாது. நிறைய பேரை பார்த்து பாருங்க, நாம வியப்போம், என்ன பெரிய தவம் செஞ்சிருப்பாரு போல, கொடுத்து வச்சவருப்பா, எப்படி வாழ்றாங்க பாரு அப்படின்னு நிறைய பேரை பார்த்து நாம வியக்கிறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன காரணமா? அபிராமி பட்டர் சொல்றாரு பாருங்க, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவர்கள் இப்படி வாழ்வாங்கு வாழக்கூடியவர்கள்லாம் முன்பு அம்பிகையின் மீது வைத்த அன்புதான் காரணம் அப்படிங்கிறாரு. அப்படி அம்பிகையின் மீது அன்பு வைத்தால் அவர்களுக்குரிய அடையாளங்கள் என்னவா? வையம், துரகம், மதகரி, மா மகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம், பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே. ஒரு நல்ல தலைமை பொறுப்பு, ஆளுவதற்குரிய ஒரு நிலப்பரப்பு, அள்ள அள்ள குறையாத செல்வம், ஆடை ஆபரணங்கள், வேலையாட்கள், வாகனம், இப்படி எல்லாம் வாழ்றவங்க எல்லாருமே அம்பிகைக்கு ஒரு காலகட்டத்திலே அடியவராக இருந்தவர்கள் தான், அம்பிகையின் மீது அன்பு கொண்டவர்கள் தான். அப்ப அவர்கள் வச்ச அன்புதான் இப்ப அவர்களை வாழ வச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அதே போல நாமும் நம்பிக்கையோடு, இந்த மந்திரம் பாருங்க, ஒரு 4 வரிதான், பிள்ளைகளுக்கு தாராளமா சொல்லி தரலாம். எவ்வளவு நேரம் வேணாலும், எத்தனை முறை வேணாலும் நாம சொல்லலாம். அது நம்முடைய ஆர்வத்தை பொறுத்ததுதான். நாம நினைச்சா மனசுக்குள்ள கூட இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வரலாம். சொல்லுங்கள், பிள்ளைகளை சொல்ல செய்யுங்கள். அப்படி தொடர்ந்து சொல்லி வர வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம், பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே. தடைகள் விலகும், வழி திறக்கும், வழி பிறக்கும். அம்பிகை நம் அனைவரையும் வாழ்விப்பாள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.